ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான பரோட்டா சால்னா, அதுவும் ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ரோட்டு கடையில் கிடைக்கிற ஒரு புரோட்டா சால்னா தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த புரோட்டா சால்னா வந்து வெறும் தக்காளியும் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த சால்னா நம்ம செஞ்சிடலாம். இந்த புரோட்டா சால்னா சுவையை கூட்டுறதுக்காக அவங்க 2 இன்க்ரீடியன்ட்ஸு இதில் சேர்க்குறாங்க. அது என்ன மசாலா, அது என்ன மாவுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் மசாலா அரைக்க 1/2 கப் போல் தேங்காய், உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 10, கசகசா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த 3த்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 2, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, வெங்காயம் 2, புதினா ஒரு கைப்பிடி, 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க மசாலா ஜாமானெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். அடுத்து நீல வாக்கில் வெட்டியிருக்க நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் நம்ம நல்லா. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வச்சுருக்க மிளகாவை சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லியையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த சால்னாக்கு வந்து புதினா குட்டியாக வெட்டி போட்டோன்னா அதுக்கு தனி வாசம் வரும். ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்து நல்லா மைய வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மிதமாக வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறது தான். அந்த வாசம் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ இந்த சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும், கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ குழம்பு வந்து கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து 1 கப் தண்ணி விட்டு உப்பும் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இப்போ கொதிக்க விடுவோம். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவை கொஞ்சோண்டு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் வச்சுக்க போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ சால்னாவோட கலக்க போகிறோம். அதுதான் இதோட நெக்ஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போது கரைச்ச கடலை மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். வந்து தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போது இது கடலை மாவுன்றனால குழம்புல சேர்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் குழம்பு வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்த பிறகு கொதி வரும். ஒரு கொஞ்ச நேரத்தில் கொதி வந்த பிறகு நீங்கள் குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். இதுக்கு
15லேருந்து 20 நிமிஷம் ஆன பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இந்த சால்னா வந்து பரோட்டாக்கு அப்படியே நல்லா ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.